பிள்ளைங்களா வணக்கம். உங்கள் சத்தியம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு இடம் விற்காமல் இருக்கும். அந்த இடத்த வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எப்படி எதிரிகள் தொல்லையாக இருக்கும், இல்லை ஏதாவது அது நம்மளா அந்த விற்க முடியாத இடத்த நம்ம வச்சுக்கிட்டு தடுமாறுவோம். நிறைய பேர்த்திட்ட கேட்டிருப்போம். அதனால் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் ஒன்று பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்தோட வடகிழக்கு மூலையில் 2 அடி நோண்டி, இது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சந்திர ஓரையில் 10 to 11க்குள்ளார 2 அடி வடகிழக்கு மூலையில் நோண்டி மண் எடுக்கணும். கல் இல்லாத மண்ணாக எடுத்து அதை 3 பிள்ளையாராக பிடிச்சிக்கணும். 3 பிள்ளையாராக பிடிச்சி அதே இடத்துல வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். சந்தனம் குங்குமம் வச்சு, பூ வச்சு, அரளிப்பூ வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணிலாம் ஏற்றி நல்லா மனசார கும்பிட்டுட்டு ஒரு பொரிகளில் அதில் வெல்லம் கலந்து ஒரு பொரிகளில் வச்சு நம்மளும் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு 4-5 பேர்த்துக்கு கொடுத்துட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த பிள்ளையாரை அங்கேயே விட்டுட்டு புதன்கிழமை அதை எடுத்துகிட்டு போய் யார் கையில் வச்சிங்களோ பிள்ளையார் பிடிச்சி மண்ணை பிள்ளையாராக பிடிச்சி வச்சு நீங்கள் இந்த இடம் விற்கணும் அப்படின்னு எனக்கு விற்று கொடு கணபதியே அப்படின்னு சொல்லிட்டு கணபதியை நினச்சி கும்பிட்றதுனால யார் நினச்சி கும்பிட்டீங்களோ அவங்களே அந்த பிள்ளையாரை கொண்டு போய் ஓடுற தண்ணியில், ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், சரிங்களா, நம்ம கையார கரைச்சி விட்டுறணும். அந்த 3 பிள்ளையாரையுமே மண்ணில் பிடிச்சி வச்ச பிள்ளையாரை 3 பிள்ளையாரையும் நம்ம கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி செய்கிறதுனால விற்காத இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், சரிங்களா, அப்படின்னு முன்னோர்கள் கருத்து ஒரு புக்கில் போட்டிருந்துச்சி. உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு வீடியோவாக போட்டேன், சரிங்களா. ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.